ஹலோ guys, welcome back to MT Gamer Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி ஒன் எடுக்கிறோம். கிராணி 1 டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஓகே, டிப்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மலாம் ஆக்சுவலி ப்ரோ பிளேயர். அதனால் வாங்க உள்ளே போவோம். லோடிங் ஆகிட்டுருக்கு. நாங்கள் உள்ளே போயிட்டே இருக்குது. என்ன எவ்வளோ நேரம் ஆகுது? பக்கிக்கு ஆகிடுச்சா? டே 1. ஓகே, எந்திரிக்கலாம். ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணி வருதா இல்லையான்னு பார்ப்போம் கைஸ். ஃபஸ்ட்டு கிராணியை நைட்டி போட்ட கிழவி அதை ஃபஸ்ட்டு உள்ளே கூப்பிடுவோம். நான் வச்ச தனி பேர் அதுக்கு. சரி வாங்க உள்ளே போவோம். உள்ளே கீழே போட்டாச்சு. கிராணி வருதா? இன்னும் வரலையே. நைட்டி போட்ட கிழவி நல்லா காது கேட்குமே, டக்குன்னு வந்துடுமே. திருப்பி போடுவோம். வந்துருக்கணும் எப்பயாவது. வந்துருச்சு கைஸ். வரலாம் கைஸ். ஒன்று சாகுறோம், இல்லை அதை பக் பண்ணி வரப்போகிறோம். பக் பண்ணின்னு நினைக்கிறேன். பக் ஆகிடுச்சு கைஸ். அவ்வளோதாங்க கைஸ். இனிமேல் ஜாலியாக அந்த வீடை ஃபுல்லாக நம்ம ஈஸியாக டோர் ஸ்கேப் பண்ணிடலாம், கிராணியோட தொல்லை இல்லாமல். ஆனால் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி இப்போ போய் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகாது. இது வந்து ஃபீவர் எஸ்கேப். அதுக்கு முன்னாடி உள்ள அப்டேட்டில் நடந்த இது பக்கு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேணா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஓல்டு கிராணி தான் இன்னும் வச்சுருக்கேன், இன்னும் அப்டேட் பண்ணல. சரி வாங்க உள்ளே போவோம். மீட்டு ஓகே, சூப்பர். மீட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு கிடச்சிருச்சு. நல்ல விஷயம் தான் கைஸ். ஓவனில் என்ன இருக்குது பார்ப்போம். இதுலேயுமே ஒன்றும் இல்லை கைஸ். ஓவனில் மாஸ்டர் கீ வேறு லெவல் கைஸ். நம்மளோட முதல் படி. ஆனால் அதை லாஸ்ட் யூஸ் ஆக போகுது. சரி வாங்க மற்றதை பார்ப்போம். இங்கே நான் ஃப்ரெஞ்சு அது கார் எஸ்கேப் நமக்கு தேவையில்லை. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. நம்ம திருப்பி சுற்றுவோம் அந்த வீட்டை. இது பேட்லாக் கீணும், இது கட்டிங் பிளேயர்ஸு, மாஸ்டர் கீ, ஹேமர். வாங்க போவோம். டக்குன்னு எல்லாத்தையும் டக்குன்னு முடிச்சுட்டு 15 நிமிஷம் கூட இந்த வீடியோ முடிக்கணும். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிடக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக முடிச்சிடலாம். புக்கு இருக்க நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே இருக்கிறது ஓல்டு அப்டேட்டில் வந்து பின் சாண்டில். ஓல்டு அப்டேட்டில் வந்து இந்த கிராணியோட ஃப்ரெண்டுன்னு அம்மாவா அவங்க வந்து எதுவுமே தரமாட்டாங்க. அதை தொடர்ந்து விட்டா அப்படியே தான் நிற்பாங்க. அதனால் இப்போதைக்கு தேவையில்லை. பின் சாண்டில் போய் ஃபஸ்ட்டு அதை சுற்றி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். தேவையான தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க சுற்றுவோம். இது சுற்றுறதுக்காக ரொம்ப லேட் ஆகுமே. டக்குன்னு சுற்றுவோம். சுற்றலையானோ வந்துச்சு ஹேமர். இது 3 விஷயத்துக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு நன்றதுலாம் கிடச்சிருக்கு. டக்குன்னு இந்த 3 விஷயத்தையும் பண்ணிட்டு வந்துடுவோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? இதுக்குள்ளே என்னன்னு பார்ப்போம். உள்ள காகுவி நமக்கு தேவையில்லை கைஸ். இது வரையாக போயிடலாம். ஏன்னா இதுக்குள்ளே தான் இருந்தால் அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். டைம் யூஸ் பண்ணுவேன்னா டக்குன்னு முடிச்சிடுவோம். கேமில் அதுக்காக தான். நாங்கள் இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே தான் வச்சுருக்க மாட்டாங்க கைஸ். அவ்வளோக்கா இதை இருந்தால் தான் இருக்கும். பார்ப்போம். அந்த பேப்பர் மட்டும் தான் இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஸோ அங்கே தள்ளி விட்டு போவோம். கிராணி இல்லைன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அழகாக அந்த கேம் பிளேவை முடிச்சிடலாம். அதனால் பொறுமையாக நம்ம விளாண்டு அழகாக முடிச்சிடலாம். இவரி ஒன்றும் இல்லை. மேலே ஏறிட்டு ஃபஸ்ட்டு ஹேம்பர் வச்சு இதை உடச்சி விட்ருலாம் கைஸ். மேலே இல்லை, கீழே தான். ஒன்று அது உடையலை. திருப்பி அதை உடச்சி விடுவோம். ஓகே, உடச்சாச்சு. சரி வாங்க திருப்பி மேலே ஏறுவோம். மேலே ஏறி ஸ்பெஷல் கீ வேறு கண்டுபிடிக்கணும் கைஸ். அது இருந்தால் தான் ஒரு வேலையை பார்க்க முடியும். சரி வாங்க நம்ம இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். சைடில் ஒரு இது இருக்கும், தள்ளி இல்லை, இங்கே எதுவும் இல்லை கைஸ். சரி வாங்க திருப்பி இங்கே போவோம். இது எதாவது இருக்கா? எதுவுமே இல்லைன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை கைஸ். அதுக்குள்ளே எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வரும்போதே லேட்டாக இருந்துச்சு, எதுவும் இல்லாத மாதிரி. ஓகே, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. இதுக்குள்ளே ஒரு டெடி கன்ஃபார்ம் இருக்கும். ஒரு டெடி ஷார்ட் கன் பாட். ஷார்ட் கன் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. போவோம். தேவைப்படலாம், ஆனால் இப்போதைக்கு நம்ம வேணாம். நம்ம டக்கு முடிச்சிடலாம். ஏன்னா டோர் எஸ்கேப் தானே பண்ணுறோம். இந்த இடத்த ஐயோ பிளாங்க் கையில் வந்துச்சு. இதை கீழே போட்டு உள்ளே என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்பெஷல் கீ சூப்பர். 3வது ஹேமர் என்ன வச்சு பண்ணுறோமோ அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ இதுவும் இருக்குது காய்ஸ். மீட்டர் இருக்குது. அதை வச்சு ஃபஸ்ட்டாக முடிச்சு வந்துடலாமா? சரி வாங்க அதை வச்சு முடிக்கலாம்னு பார்ப்போம். இந்த வழியாக போனோம். இங்கே போய் போட்டு வந்துடலாமா? மேலே போய் திறந்துட்டு வந்துடலாம் கைஸ். திறந்துட்டு அந்த வழியாக வந்துடலாம். கீழே இந்த மீட்டு கிச்சனில் இருக்குது கைஸ். மீட்டு ஆமாம் கிச்சனில் தான் கைஸ் இருக்குது. பீஸா பெயிண்டிங்லாம் தேவையில்லை. பாத்ரூம் வழியாக பூச்சி போயிடலாம். பாத்ரூமை கழுவாமே வச்சுருக்கு கைஸ். கிராணி எப்பா கப்பு தாங்கலை. நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இருக்குது.
மீதி வச்சு ஸ்பைடருக்கு என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஏதாவது உருப்படியாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ஏதாவது உருப்படியாக கிடச்சா நல்லா தான் இருக்கும். ஓகே, மேலே ஏறுவோம். ஸ்பைடர் இது ஸ்பைடர் தானே, ஈஸியாக போய் வச்சுட்டு வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகே வாங்க போவோம். த்ரோன் சந்தியாக இருக்குது, முன்னாடியா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு கைஸ். அது கிராணி 2ல் கைஸ் சிலந்திக்கே ஒரு 3 வச்சுருப்பாங்க, அதோட அம்மா தான் நினைக்கிறேன் அது. வாங்க இது வழியாக போயிடலாம். பிளேயர்ஸ்க்கு தான் கிடச்சிருக்கு, நம்மளுக்கு தேவையே இல்லை. வாங்க போவோம். ஒரு காக்வீல் கண்டுபிடிச்சோம், இங்கே தான் இங்கே இருந்துச்சு. ஒரு காக்வீல் இருந்துச்சு. கைஸ் மாஸ்டர் கீ போய் எடுத்து போட்டுடலாம். அந்த இடத்துல கதவு கிட்ட போட்டுடலாம் கைஸ். ஏன்னா அப்போ தான் நம்ம ஈஸியாக எஸ்கேப் பண்ணும்போது டக்குன்னு முடிச்சிடும். ஓகே, மறக்காமல் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்போம், அதை போய் பாருங்கள். இந்த கிராணியோட எஸ்கேப் வச்சு தான் ஒரு சின்ன ஷார்ட் ரெடி பண்ணியிருப்போம், அதையும் போய் முடிஞ்சால் போய் பாருங்கள். ஓகே கைஸ், ஓகே இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க, பாதியில் விட்டு வேறாதீங்க கைஸ். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மைண்ட் கிராஃப்டாக கூட இருக்கலாம். மைண்ட் கிராஃப்ட் நாங்களும் அப்புறம் எம்டி கேமர் தமிழ் அண்ட் கொலாபரேஷன் வித் விஜிடி கிடையாது, விஜிடி விக்கி கேமர் தமிழோட கைஸ் வெப்பன் கீ தேவைப்படும். வாங்க போவோம். அந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு எலும்பு கூட மண்டையாக இருப்பான்ல, சீவர் அது வழியாக போய் பார்ப்போம் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. டக்குன்னு போவோம். ஓகே, எங்கே அந்த வெப்பன்? இது வழியாக போகணும். இது வழியாக தான் போகணும் கைஸ். இந்த கீழே இறங்கணுன்னே கீழே ஒன்று இருக்கும், அது வழியாக நம்ம வெப்பன் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த சைடில் தான் இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஒரு வெப்பனும் ஒரு டாட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரே அடியில் முடிச்சிடலாம் அதை. நீ போன வாட்டி ஒரு கேனி விளையாடும் போது 2 ஆயிடுச்சு. அந்த வீடியோக்கு பதிலாக இன்னொன்று வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன், சும்மா ஜாலியாக விளாட்லான்ட்டு. அது 2 ஆயிடுச்சு. என்ன அது காய்ச்சி இது பக்கு மாதிரி ஆயிடுச்சு, வரவே மாட்டேங்குது, தள்ளி விட முடியல காய்ஸ். ஓகே, இது 1/2 மணி நேரம் என் போலையே. ஓகே கைஸோ பக்கம் போயிடுச்சு. சரி வாங்க போவோம். டக்குன்னு இதுலேயே தான் சீவர் போகணும். டக்குன்னு கீழே இறங்கி அந்த இதை வச்சு விட்டு உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்த்துலாம். இதுக்குள்ளே தான் இருக்கா, இதுக்குள்ளே கேஸ் நம்மளுக்கு தேவையே இல்லை, கார் எஸ்கேப் தான் தேவைப்படுது. சரி வாங்க போவோம். அடுத்து நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலானோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் உடனே பண்ண முடியாது, கொஞ்சம் நேரமாகும். நம்ம சேனல்லே அவ்வளோக்கா சீக்கிரமாக வீடியோஸ் வராது, யாரும் வந்து நினச்சிக்காதீங்க. ஓகே, அப்பப்போ ஆனால் வீடியோஸ் போட்டுருவோம். வாட்டர் மெலன் எலும்பு கூட மண்டை கீழே வந்துச்சு எப்பயும் போல். சரி வாங்க வாட்டர் மெலனுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். அந்த வீல் ஸ்டாண்டில் வச்சு தான் இருக்குது. சேஃப்டி இது எடுத்துக்க நம்மளுக்கு அதுக்கும் சேஃப்டிக்குள்ளே வேறு இருந்தால் இருக்கும். ஆனால் அந்த காகத்தை கொள்றது கூட கடுப்பாயும் கழிச்சு பேர்ட்ஸ் வீடும் நம்மளுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் மேலே ஏறுவோம், அந்த வழியாக போவோம். ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது, அது நமக்கு தேவையில்லை. கட்டிங் பேஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. கட்டிங் பேஸ் இருந்தாலே நம்ம முக்கால்வாசி எடுத்து விட்டுறலாம். கட்டிங் பேஸ் பேட்லாக்கி இது 2 மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படுது, வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையே இல்லை. இதுக்குள்ளே கட்டிங் பேஸ் தான் பேட்லாக்கி ஏதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். பேட்லாக்கி கிடைக்குமோ? ஆமாம் கைஸ், பேட்லாக்கி கிடைக்குது. பேட்லாக்கி 2 யூஸ் ஆகும். ஒன்று கார் எஸ்கேப்பு, ஒன்று ஹவுஸ் எஸ்கேப். என்னது டோர் எஸ்கேப்பு. வாங்க நம்ம டோர் எஸ்கேப் போய் திறந்து விட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கட்டிங் பிளேஸ் போய் கண்டுபிடிப்போம். கட்டிங் பிளேஸும் சீக்கிரமாக கிடச்சிடும் நம்புகிறேன். வாங்க இப்போ திறந்து விட்டாச்சு. கட்டிங் பிளேஸ் மட்டும்தான் கைஸ் நம்மளுக்கு தேவை, அது எதுவுமே நம்ம தேவையில்லை. ஓகே, கட்டிங் பிளேஸ் இந்த மாதிரி இங்கே வரோம். வேணி அப்படியே தாங்க நிற்கிது பாருங்க, அப்படியே பக்காகி நிற்கிது. அப்படியே தாங்க பக்காகி நிற்கிது. வாங்க மட்டா வேலையை பார்ப்போம், அதை பார்த்துக்கலாமா. இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது இல்லைங்களா, என்ன வந்துட்டோம். இதுக்குள்ளே போய் எதுக்கும் பார்ப்போமா வேறு இருக்கான்ட்டு. ஒரு ஸ்க்ரூ டிரைவர் திறக்கிற இடம் இருக்கும், அது கிராணி 2 எனக்கு தெரியல. கிராஸ் போர்டு வேணுமா கைஸ்? இந்த கிராஸ் போர்ட்ஸ் வரலாம். அந்த காகத்தை கொண்டுட்டான்னு நினைச்சேன், அதுக்காக தான் கைஸ். என் காகத்துக்குள்ளே சேஃப்டி எடுத்து போட்டு பார்ப்போம். அதுக்குள்ள நம்மளுக்கு கட்டிங் கைஸ் பார்த்தா நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான். இங்கே தான் கைஸ் இருக்குது ஆரவும், அப்புறம் 2 எடுத்துடலாம் கைஸ். உள்ளே தான் கைஸ் இந்த இதுவும் இருக்குது, அது 2 எடுத்துகிட்டு நம்ம ஸ்பைடரை போய் கொள்றதுக்காக போவோம். வாங்க போவோம் ஃபாஸ்ட்டாக. நம்ம அதில் கட்டிங் கிளாஸ் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு முடிச்சிடலாம். சரி வாங்க போவோம்.
பேர்டை திறந்து விடுவோம். ஸ்கூலு என்ன கைஸ் வெளில போயிட்டு திருப்பி வந்துச்சு. கைஸ் என்ன கைஸ் இது சாவே சாவாத கைஸ், ஷார்ட் கன் தான் சொல்லணும் போல. சரி ஓகே, அவ்வளோதான் கைஸ், ட்ரை பண்ணி பார்ப்போம் சாவுதா இல்லைன்னு. அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு சாவலாம் விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க கைஸ் அடுத்த வேலையை. ஏன் இதுலேயே டைம் ஓடிடும். சரி போவோம், கடிக்க வேலை செய்யுது. வெக்கில போட்டு நம்ம வேறு வேலையை பார்ப்போம். இந்த பிளான் எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். மேலே போய் வைப்போம். மேலே போவோம். ஹேமர் எங்கே இருந்துச்சு கைஸ்? எங்கே இருக்குது ஹேமர்? எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு பிளான் நம்மளுக்கு பார்ப்போங்க. ஹேமர் இருந்தால் சைடில் ஒரு டோர் இருக்கும், அங்கே தான் இருக்கான்ட்டு பார்க்கலாம். பிளான் எடுத்துகிட்டு இருக்கும் போய் அங்கே வச்சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் கைஸ். அதுக்கப்புறம் சைடில் ஹேமர் எடுத்துகிட்டு கொஞ்சம் போவோம். ஓகே, இதில் கால்வீல் கைஸ். கால்வீலுக்குள்ளே ஏதாவது இருக்குமோ? நம்ம இதை எடுக்கணும்னாலும் கட்டிங் பேஸ் தேவைப்படுது. அதனால் நம்ம பிளே அவுட் போகவே தேவையில்லை. கட்டிங் பேஸ் கிடைச்சாலே நம்ம வீட்டு விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இந்த கேட் எடுத்துறாங்க வைக்க முடியுமா? அதுக்குள்ளே மறைஞ்சு போயிடும். சரி வாங்க போவோம். திருப்பி எடுத்துட்டு கீழே போவோமா? இந்த ரூம் தான் கைஸ், இது திறக்கணும் கைஸ். உள்ளே நம்ம இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம திறக்கணும்னா ஹேமர் எடுக்கலாம்னு போனேன். அதுக்குள்ளே பிளான் எடுத்துட்டு வந்துட்டேன். திருப்பி போய் ஹேமர் இருக்கு எங்கே இருக்குன்ட்டு வாங்க ரொம்ப சேரும். இங்கே இல்லை, இங்கே நம்ம ஹேமர் போட்டோம். ஜானி பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே ஹேமர் போட்டோம். ஹேமர் இங்கே இருக்கிற மாதிரி தெரியலையே. ஓகே, நம்ம அந்த வழியாக போய் பார்ப்போம். அந்த பிளான் கொடுக்கிற இடத்துல ஹேமர் இங்கே போட்டிருக்கோமான்ட்டு போய் பார்த்துட்டு அங்கே வந்து அப்படியே எடுத்து வந்து இந்த கேம் முடிக்காம முடிச்சிடலாம். அதுக்குள்ளே கட்டிங் பேஸ் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிராஸ் ப்ரோ கைஸ் இங்கே தான் கைஸ் இருந்துச்சு ஹேமர். இந்த இங்கே இருக்குது கைஸ், நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். அதுக்குள்ளே கட்டிங் பேஸ் வந்து கழிச்சா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன கிடைக்குன்னு போட்டு இருந்து பார்ப்போம். வாங்க ஃபாஸ்ட்டாக போவோம். மேலே மேலே தானே கைஸ்? ஆமாம் மேலே தான் கைஸ். மேலே போய் போட்டுட்டு கிராணி எப்போ எதுக்கு போய் பார்த்தேன், எனக்கே மறந்து போச்சு கைஸ். நான் எதுக்கு போகிறேன்னு நான் பாட்டு போகிறேன் கைஸ். இதுக்கே ஒன்றுமே இல்லையே கைஸ். நம்ம எதுக்கு கைஸ்? ஆமாம் கைஸ், இந்த டெடி எடுத்துகிட்டு போய் நான் ஸ்பெண்டரி நாய்கிட்ட போய் போடலான்னு நினச்சேன் கைஸ். அதையும் எடுத்துகிட்டு போவோம் கைஸ். ஏன்னா அங்கே மேலே ஒரு தொட்டிகிட்டு இருக்கும், அதே மறந்து போயிட்டேன் கைஸ். மேலே ஒரு தொட்டி இருக்கும்ல, அங்கேயும் இப்படி போட்டு பார்க்கணும். சென்ட்ரி நான் வந்து ஏதாவது தருதான்ட்டு. கிராணி ஒன்றில் அது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கும் இப்போ ட்ரை பண்ணுவோம். ஐயோ சுற்றி எடுத்து வந்துச்சு. மூணுத்தையும் உடச்சிட்டு போவோம். ஓகே, இது உடையாதுக்கு நம்ம அந்த செடி எடுத்து வந்துடலாம். ஓகே, இங்கே கட்டிங் பேஸ் பார்த்தா நல்லாயிருக்கும். இல்லை சென்ட்ரி நான் வந்தால் நம்மளுக்கு அதுவும் எதாவது கொடுக்கும். அதனால் 2 இதில் ஏதாவது கிடைக்கும். நான் இருந்தது ஏதோ பார்த்தேன். ஓகே, இங்கே போட்டு பார்ப்போம். ஒன்றுமே வரல காய்ஸ். சென்ட்ரினாங்க காய்ஸ், டக்குன்னு போட்டோன்னே வந்துருமே. மறைஞ்சு போய் சென்ட்ரினா வரும். இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, அந்த செடி எடுத்து செடி போட்டு பார்ப்போம். ஒன்றுமே வர மாட்டேங்குது காய்ஸ். சரி வாங்க இதுக்குள்ளே நான் இது பார்ப்போம். ஓகே காய்ஸ், கட்டிங் பேஸ் வச்சுச்சு. அவ்வளோதான் காய்ஸ், நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். இந்த கதை திறக்கல. இந்த வழி கீழே போனால் உடஞ்சிருமே. இந்த இடத்துல போய் கட் பண்ணி விட்டுலாம். நம்ம தேவையில்லை, சும்மா கட் பண்ணி விடுவோம். ஏன்னா இப்போ தானே நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அப்புறம் என்ன? ஓகே இதுக்குள்ளே குதிப்போம். ஓகே, இதுக்குள்ளே குதிச்சுட்டு பாத்ரூம் இப்படி வச்சுருக்கு பாருங்க. சரி வாங்க போய் அதை கட் பண்ணி விட்டு மாசருக்கு எடுத்து போடுவோம். ரிமோட் கண்ட்ரோல் வேணுமா கைஸ்? இன்னொன்று நீ என்னன்னு தெரியலையே. ரிமோட் கண்ட்ரோல் எங்கே வேணுமா? திறக்கவும் மாட்டேங்குது, மறந்துட்டேனே. ஒருவேளை சைடில் ஒரு இது இருக்கும்ல கைஸ், அதை போய் இதோ இந்த இடத்த ஒயரை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்கு ரிமோட் கண்ட்ரோல் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். இதுக்குள்ள எதுவும் இருக்கான்ட்டு. நான் ரிமோட் கண்ட்ரோல் என்னன்னு மறந்து போச்சு கரெக்டாக. அந்த இதை கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஷார்ட் கன் தான் கைஸ் இருக்குது. இதுக்கும் போய் போட வச்சுட்டு வந்துருக்கோம். வாங்க போவோம். கேமே முடிக்க போகிறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல வயசுக்குள்ள. ரிமோட் கண்ட்ரோல் தேவைன்னா ரிமோட் கண்ட்ரோல் தேவையா இல்லை கட்டிங் பிளேஸ் வச்சு இதை வெட்டணுமான்னு தெரில. சரி வாங்க கட்டிங் பிளேஸ் இதை வச்சு வெட்டணும் தான் நினைக்கிறேன். டக்குன்னு வெட்டிட்டு கவர்வெளியாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஏன்னா கிராணி விளாண்டு ரொம்ப நாள் வச்சு கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி கிராணி விளாட்றானா இருந்தாங்க கைஸ். ஆமாங்க கைஸ், விவசாயம் வைக்கணும். சரி வாங்க கைஸ், கிராணிக்கு நைட் டீ போட்ட கிளவிக்கு பாய் பாய் சொல்லிட்டு
இந்த வீட்டை விட்டுட்டாமா ராணி போறணுமே. நான் கை சிறுத்தா இருக்கு. பாய் பாய் நீட்டி படைக்கல வி. போயிட்டு வரேன். உங்கள் வீடை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோ, நான் சுத்தமாக வச்சுக்கோ. வி எண்ட் போட்டாங்க, முடிஞ்சு. ஓகே முடிஞ்சு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணிருங்க. பாய் காய்ஸ், பாய் ஃப்ரம் திஸ் வீடியோ.